السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால் அல் கிராஅத்துல் வாலிஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிதாபினுடைய முதலாவது பாகத்திலே 53வது பாடத்திலே என்று நாம் இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் முன் சென்ற பாடங்களினுடைய ஒரு பயிற்சி தான் இந்த பாடங்கள். அதுபோல நமது கல்விக்கான சேவை, இன்னும் மற்ற பல சேவைகள் நடந்து வருகின்றன. ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்டின் மூலமாக பல சேவைகள் நடந்து வருகின்றன. இந்த சேவைகள் எந்தவித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். இங்கு தங்களுடைய நன்கொடைகளை, அன்பளிப்புகளை தாங்கள் அனுப்புவதற்காக வேண்டி இங்கு அக்கௌண்டினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாகவும் தாங்கள் தங்களுடைய அன்பளிப்புகளை அனுப்பலாம். அதுபோல இங்கு QR கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை ஸ்கேன் செய்தும் தங்களுடைய நன்கொடைகளை தாங்கள் அனுப்பலாம். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் செல்வத்திலும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக இப்ப நாம் பார்க்க போறோம் புதிய வார்த்தைகள், ஒற்றை வார்த்தைகளை முதலில் நாம் பார்ப்போம். செய்யிதுன் தலைவர், சாதிகுன் உண்மையாளர், ரசூலுன் தூதர், துஆத்துன் கட்டுப்படுதல், முகத்தசுன் புனிதமான, நிலாமுன் அமைப்பு, ஃபஹிம விளங்கினான், திலாவத்துன் ஓதுதல், லாசிமுன் அவசியம், ஹுப்புன் பிரியம், ஃபலுன் கருணை, கதப பொய் சொன்னான், பஹில கருமித்தனம் செய்தான். இதுதான் இன்றைய பாடத்திலே வரக்கூடிய ஒற்றை வார்த்தைகள். சரி, வாருங்கள் நாம் பாடத்திற்குள் செல்வோம். அத்தர்சுல் அர்பஊன, 40வது பாடம். 40வது பாடத்தினுடைய தலைப்பு அல் குர்ஆனுல் கரீமு, சங்கை மிக்க குர்ஆன். முஹம்மதுர் ரசூலுல்லாஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார்கள். அலைஹி ஸலாத்துல்லாஹி, அல்லாஹ்வினுடைய சாந்தி. இந்த ஹி என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மேலுகிறது. அல்லாஹ்வுடைய சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக, உண்டாகட்டும். முஹம்மதுன் என்பது இது முபத்ததாவாக இருக்கிறது. ரசூலு முலாஃப், அல்லாஹி முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர். அலா ஜார் ஹி மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தாலுக்கு சல்லு என்ற ஃபியலே ஃபியலாகிறது, லமீராக இருக்கிறது, அதன் மீது தாலுக்காக இருக்கிறது. ஸலாத்து முலாஃப், அல்லாஹி முலாஃப் இலைஹி. ஹுவ சய்யிதுல் கௌனி, ஹுவ என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மீளுகிறது. அவர்கள் சய்யிதுல் கௌனி, உலகத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள். கவுன் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு சொல்லப்படும். உலகத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள். சய்யிதுல் இன்சி வல் ஜின்னி, மனித வர்க்கத்தினருக்கும் இன்னும் ஜின் வர்க்கத்தினருடைய தலைவராக இருக்கிறார்கள். ஹுவ முபத்ததா, சய்யிது முலாஃப், அல் கவுனி முலாஃப் இலைஹி,
முலாஃப் முலாஃபில் இரண்டும் சேர்ந்து ஹபர். அடுத்ததாக சையீது முலாஃப், அல் இன்சி முலாஃப் இலேஹி, முலாஃப் முலாஃப் இலேஹி. அடுத்து வாவ் என்பது அல் இன்ஸ் என்பதிலே அத்துஃப், அல் ஜின்னி என்பது மாத்தூஃப் பிஹி. இந்த முலாஃப் முலாஃப் இலேஹி இந்த ஜும்லாவாகிறது ஹுவ என்ற முபத்ததாவினுடைய ஹபரே சானியாக இருக்கிறது. ஹுவ ரசூலுன் சாதிகுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான தூதராக இருக்கிறார்கள். வ இன்சானுன் காமிலுன், முழுமையான மனிதனுடைய தன்மைகளை உள்ளடக்கியவர்களாக, முழுமையான மனிதனாக இருக்கிறார்கள். ஹுவ முபத்ததா, ரசூலுன் மௌசூஃப், சாதிகுன் சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஹபரே அவ்வல். வாவ் ரசூல் என்பதிலே அத்துஃபு, இன்சானுன் மௌசூஃப், காமிலுன் சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஹுவாவின் என்ற முபத்ததாவினுடைய ஹபரே சானியாக இருக்கிறது. அன முஃமினுன் பிரசூலில்லாஹி முஹம்மதினில் அரபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முஃமினுன் முஃமினாக இருக்கிறேன், பிரசூலில்லாஹி அல்லாஹுடைய ரசூல் தூதரை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அன முபத்ததா, முஃமினுன் ஹபர், பாஜார் ரசூலி மஜ்ரூர், முலாஃப் அல்லாஹி முலாஃப் இலைஹி. முஹம்மதினில் அரபியே, அரபி மொழியை சார்ந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தாலா அவரின் மீது, இந்த ஹி என்பது முஹம்மது என்ற வார்த்தை பார்த்து மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. வசல்லம, இன்னும் சாந்தியை இறக்குவானாக. முஹம்மது என்பது மௌசூஃப் முபத்ததா, அல் அரபியி என்பது ஹபர். இது இந்த ரசூல் என்பதனுடைய ஒரு விளக்கம், ரசூல் என்றால் யார் என்பதனுடைய ஒரு பதிலாகத்தான் இந்த முஹம்மது என்ற வார்த்தையை, முஹம்மதின் அரபி என்ற வாக்கியமாகிறது வந்திருக்கிறது. ஸல்லா ஃபிஅலே மாதியாக இருக்கிறது. அல்லாஹ் என்பது ஃபாயில். அலா ஜார் ஹி மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தாலுக்கு. ஸல்லா என்பதிலே வாவ் அத்துஃப், ஸல்லா என்பதிலே அத்துஃபாக இருக்கிறது. சல்லம என்பது ஃபிஅலே மாதியாக இருக்கிறது, காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. லஹு ஹுப்பியுன், லஹு ஹுப்பி என்னுடைய பிரியமாகிறது, அவருக்கு உரியது. யாருக்கு? இந்த ஹூ என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மீளுகிறது, அவர்களுக்கு உரியது. லஹு லாம் ஜார், ஹூ மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தால்லுக் இஸ்தகர்ர என்பதோடு தால்லுக் ஆகிறது, தால்லுக் ஆகி ஹபரே முகத்தம். ஹுப்பி என்பது ஹுப்பி முலாஃப், யா முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபத்ததா. லஹு தாஅதி, அவருக்கே என்னுடைய கட்டுப்படுவதும் இருக்கிறது, அவருக்கு என்னுடைய கட்டுப்படுவதும் இருக்கிறது. லாம் ஜார், ஹூ மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தால்லுக் இஸ்தகர்ர என்பதிலே தால்லுக் ஆகி ஹபரே முகத்தம். தாஅதி முலாஃப், யா முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபத்ததா. அலைஹி நஸல கிதாபுல்லாஹி அல் குர்ஆனுல் கரீமு. அலைஹி, இந்த ஹி என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மீளுகிறது. அவர்களின் மீது நஸல இறக்கினான், இறங்கியது. கிதாபுல்லாஹி அல்லாஹுடைய வேதம் இறங்கியது. அலா ஜார் ஹி மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர் தால்லுக் நஸல என்பதின் மீது. நஸல என்பது ஃபிஅலே மாதியாக இருக்கிறது, காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சிகா. கிதாபு முலாஃப், அல்லாஹி முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து நஸல என்பதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அந்த கிதாபுல்லா என்ன? அல் குர்ஆனுல் கரீம், சங்கை மிக்க குர்ஆனாக இருக்கிறது. அல் குர்ஆன் என்பது மௌசூஃப், அல் கரீம் என்பது சிஃபத். அல் குர்ஆனு, அந்த குர்ஆனாகிறது, கிதாபுன் முகத்தசுன், பரிசுத்தமான வேதமாக இருக்கிறது, புனிதமான வேதமாக இருக்கிறது. கிதாபுன் என்பது மௌசூஃப், அல் குர்ஆன் என்பது முபத்ததா. கிதாபுன் மௌசூஃப், முகத்தசுன் சிஃபத்.
மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து அல் குர்ஆன் என்ற முபுத்ததாவினுடைய ஹபராக இருக்கிறது. ஹுவ கலாமுல்லாஹி, இந்த ஹுவ என்பது கிதாபை பார்த்து அந்த குர்ஆனை பார்த்து மீளுகிறது. அந்த குர்ஆன் ஆகிறது கலாமுல்லாஹி, அல்லாஹுவினுடைய பேச்சாக இருக்கிறது. ஹுவ முபுத்ததா, கலாம் முலாஃப், அல்லாஹி முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபர். கலாமுன் சாதிகுன் மஹ்ஃபூதுன், உண்மை சொல்லக்கூடிய இன்னும் பாதுகாக்கப்பட்ட பேச்சாக இருக்கிறது. கலாமுன் என்பது முபுத்ததா, சாதிகுன் ஹபரே அவ்வல், மஹ்ஃபூதுன் ஹபரே சானி. ஹுவ கானூனுல் இஸ்லாமி வ நிதாமுல் ஹயாத்தி. ஹுவ கானூனுல் இஸ்லாமி வ நிதாமுல் ஹயாத்தி. ஹுவ, இந்த ஹுவ என்பது அல் குர்ஆனை பார்த்து மீளுகிறது, அது ஆகிறது, அது குர்ஆன் ஆகிறது. கானூனுல் இஸ்லாமி, இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலிருந்து, அடிப்படை சட்டங்களிலிருந்து இருக்கிறது. வநிலாமுல் ஹயாத்தி, இன்னும் வாழ்வினுடைய அமைப்பிலிருந்து, அமைப்பாக இருக்கிறது. ஹுவ முபுத்ததா, கானூனு முலாஃப், அல் இஸ்லாமி முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபரே அவ்வல். வாவ் என்பது கானூன் என்பதில் ஆத்திஃபு, நிலாமு முலாஃப், அல் ஹயாத்தி முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஹபரே சானி. அன முஃமினுன் பில் குர்ஆனில் கரீமி, சங்கை மிக்க அந்த குர்ஆனை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன். அன முபுத்ததா, முஃமினுன் ஹபர், பாஜார், அல் குர்ஆனி மௌசூஃப், அல் கரீமி சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து பா என்ற ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது. ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு முஃமின் என்பதிலே தால்லுக்காக இருக்கிறது. அன அக்ரஉஹு வ அஃஹமுஹு வ அஅமலு பிஹி. அன நான், அக்ரஉஹு, இந்த ஹு என்பது அல் குர்ஆனை பார்த்து மீளுகிறது. அந்த குர்ஆனை நான் ஓதுகிறேன். வ அஃஹமுஹு, அந்த குர்ஆனை நான் விளங்குகிறேன். வ அஅமலு பிஹி, இன்னும் அந்த குர்ஆனை கொண்டு நான் அமல் செய்கிறேன். அன முபுத்ததா, அக்ரஉ ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. இது முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. இந்த ஹூ என்பது குர்ஆனை பார்த்து மீளுகிறது. இது அன என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. இந்த ஹூ என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இந்த ஃபியாலே முலாரி ஆகிறது, ஹபரே அவ்வலாக இருக்கிறது. அன என்ற முபத்ததாவினுடைய ஹபரே அவ்வல். வாவ் என்பது அக்ரோ என்பதில் ஆத்திஃபு. அஃப்ஹமுஹு, அஃப்ஹமு ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன என்ற லமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. இந்த ஹூ என்பது குர்ஆனை பார்த்து மீளுகிறது, இது மஃஊலாக இருக்கிறது. இந்த அனைத்தும் சேர்ந்து, இந்த ஃபியாலே முலாரி, மஃஊல், ஃபாயில், இவை அனைத்தும் சேர்ந்து அன என்ற முபத்ததாவினுடைய ஹபரே சானியாக இருக்கிறது. வாவ் ஜும்லாவின் இந்த அக்கரோ என்பதின் மீது அத்துஃபு. அஅமலு பிஹி, அஅமலு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, முத்தகல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சிகா. அன என்ற தமீர் ஆகிறது, ஃபாயிலாக உள்ளது. பி ஜார், ஹி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தாலுக்கு அமலு என்பதிலே இந்த ஃபியாலே முலாரி, இவை அனைத்து ஜார் மஜ்ரூர் தாலுக்கு அனைத்தும் சேர்ந்து அக்ரவு, அன என்ற முபத்ததாவினுடைய ஹபரே சாலிஸாக இருக்கிறது. திலாவத்துல் குர்ஆனி, குர்ஆனை ஓதுவதாகிறது. மஹ்பூபத்துன், பிரியப்படப்பட்டதாக இருக்கிறது. லிகுல்லி முஃமினின், ஒவ்வொரு ஈமான் கொண்டவருக்கும். வஃபஹ்முஹு, இன்னும் அதனை விளங்குவது, இந்த ஹு என்பது குர்ஆனை பார்த்து மீளுகிறது, அதனை விளங்குவது லரூரியுன், அவசியமானதாக இருக்கிறது. திலாவத்து முலாஃப், அல் குர்ஆனி முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா, மஹ்பூபத்துன் ஹபர், லாம் ஜார், குல்லி மஜ்ரூர், முலாஃப், முஃமினின் முலாஃப் இலைஹி, ஜார் மஜ்ரூர், இது தாலுக்கு மஹ்பூபத்துன் என்பதிலே. வாவ் என்பது இந்த ஜும்லாவின் மீது அத்துஃபாக இருக்கும். ஃபஹ்மு முலாஃப், ஹு முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபத்ததா, லரூரியுன் ஹபர். இந்த வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃபு. வல் அமலு பிஹி லாசிமுன், இன்னும் அதை கொண்டு, ஹி என்பது குர்ஆனை பார்த்து மீளுகிறது, அந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்வதாகிறது, செயல்படுத்துவதாகிறது. லாசிமுன், அவசியமானதாக இருக்கிறது. இந்த வாவ் என்பது ஜும்லாவின் மீது ஆத்திஃபு. அல் அமலு என்பது முபத்ததா, பி ஜார், ஹி மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் தால்லுக்கு
அல் அமலு என்பதிலே லாசிமுன் என்பது ஹபர். அன முஸ்லிமுன் பிஃபத்லில்லாஹி, அல்லாஹுடைய கிருபையை கொண்டு அருளை கொண்டு நான் முஸ்லிமாக இருக்கிறேன். அன முபுத்ததா முஸ்லிமுன் ஹபர் பா ஜார் ஃபத்லி மஜ்ரூர் முலாஃப் அல்லாஹி முலாஃப் இலைஹி ஜார் மஜ்ரூர் தஅல்லுக் முஸ்லிம் என்பதிலே தஅல்லுகாக இருக்கிறது. அல் முஸ்லிமு, முஸ்லிம் என்பவர் யார்? அல் முஸ்லிமு இன்சானுன் காமிலுன், முஸ்லிம் ஆகிறவர் முழுமையான மனிதனாக இருக்கிறார். அல் முஸ்லிம் என்பது முபுத்ததா, இன்சானுன் மௌசூப், காமிலுன் சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஹபர். அல் முஸ்லிமு லா யக்திபு, முஸ்லிம் ஆகிறவர் லா யக்திபு, அவர் பொய் சொல்ல மாட்டார். வலா யஅதிரு வலா யக்திரு, அவர் ஏமாற்ற மாட்டார். கதர யக்திரு, ஏமாற்ற மாட்டார். வலா யப்ஹலு, அவர் கஞ்சத்தனம் கருமித்தனம் செய்ய மாட்டார். அல் முஸ்லிம் என்பது முபுத்ததா, லா யக்திபு என்பது முலாரி மன்ஃபியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இந்த ஃபியாலே முலாரி ஆகிறது. அல் முஸ்லிம் என்ற முபுத்ததாவினுடைய ஹபரே அவ்வலாக இருக்கிறது. இந்த வாவ் என்பது லா யக்திபு என்பதில் அத்துஃபாக இருக்கிறது. லா யக்திரு என்பது அல் முஸ்லிமு என்ற முபுத்ததாவினுடைய ஹபரே சானியாக இருக்கிறது. லா யக்திரு என்பது அதே சமயம் ஃபியாலே முலாரி மன்ஃபியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. வலா யப்ஹலு, வாவ் என்பது ஜும்லா, இந்த லா யக்திப் என்பதிலே அத்துஃபு. லா யப்ஹலு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அதே போல இந்த முலாரியான ஃபியால் ஆகிறது அல் முஸ்லிம் என்பதனுடைய மஃஊலே சாலிஸாக இருக்கிறது. இத்தோடு இந்த பாடமாகிறது முடிவடைந்தது. இதற்கு பின்பாக முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திலே சில தம்ரீன்களை அமைத்திருக்கிறார்கள். இந்த தம்ரீனை நாம் பார்க்க போகிறோம். தம்ரீனுன், பயிற்சி. அமில யஅமலு, முதலாவதாக இங்கு பார்த்தோம் என்று சொன்னால் முசன்னிஃப் அவர்கள் ஃபியால்களை கொடுக்கிறார்கள். புதிதாக வந்த சில ஃபியால்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சில கேள்விகளை அமைத்திருக்கிறார்கள். அதற்குரிய பதில்களை நாம் மேலிருந்து எடுப்போம். மேலுள்ள பாடத்திலிருந்து பார்ப்போம் அல்லது நாம உருவாக்க வேண்டும். அமில, அவன் ஒரு ஆண் அமல் செய்தான், செயலை செய்தான். அமில என்பது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. இது மாதி. யஅமலு, அவன் ஒரு ஆண் அமல் செய்வான், செயலை செய்வான், செயல் செய்வான். அமலு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் அமலு, இது மாலி முலாரி, இது மஸ்தராக இருக்கிறது. அல் அமலு என்பது அமில யஅமலு, அமலு அல் அமலு என்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது மஸ்தராக இருக்கிறது. அல் அமலு என்பது செயல் என்ற அர்த்தத்தை, அது அமல் என்று சொன்னால் செயல் என்ற அர்த்தத்தை அது கொடுக்கும். தலா, அவன் ஒரு ஆண் ஓதினான், இது ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. யத்துலு, அவன் ஒரு ஆண் ஓதுவான், இது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அத்திலாவத்து, ஓதுவது, இது மஸ்தராக இருக்கிறது. கதர, அவன் ஒரு ஆண் ஏமாற்றினான், காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய மாதியான ஃபியால். யக்திரு, இது அவன் ஒரு ஆண் ஏமாற்றுவான், இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய முலாரியான ஃபியால். அல் கத்ரு, ஏமாற்றுதல், இது மஸ்தராக இருக்கிறது. கதப, அவன் ஒரு ஆண் பொய்யுரைத்தான், ஃபியாலே மாதியாக இருக்கிறது. காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. யக்திபு, அவன் ஒரு ஆண் பொய்யுரைப்பான், இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய முலாரியான ஃபியால். அல் கிஸ்பு, பொய், இது மஸ்தராக இருக்கிறது. மாதா, அடுத்ததாக இப்பொழுது நாம் இந்த ஃபியால்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது இந்த கேள்வி பதில்களை நாம் பார்க்க போகிறோம். மாதா தஃப்ஹமு அன்த, நீ எதனை விளங்குகிறாய்? மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாம். மாதா என்பது ஹபரே முகத்தமாகவும் இருக்கிறது. தஃப்ஹமு என்பது ஃபியாலே
முலாரியாக இருக்கிறது. ஃபஹிம யஃப்ஹம் என்பதிலிருந்து வந்தது தஃப்ஹமு. இது முத்தக்கல் ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்து அன்த என்ற என்பதாகிறது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே முதலாவது கேள்வியினுடைய பதிலிலே அன அஃஹமுல் குர்ஆன, நான் அந்த குர்ஆனை விளங்குவேன். அன என்பது முபுத்ததா, அஃஹமு ஹபர், ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. இது அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குர்ஆன என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, ஹல் தத்லுவல் குர்ஆன, நீ குர்ஆனை ஓதுகின்றாயா? ஹல் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம், தத்லு என்பது இது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது. ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குர்ஆன் என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே நஅம், ஆம். அன அத்லுவல் குர்ஆன, நான் குர்ஆனை ஓதுவேன். நான் என்பது ஹர்ஃபை இஸ்பாத்தாக இருக்கிறது. அன முபுத்ததா, அத்லு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குர்ஆன என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, மதா தத்லுவல் குர்ஆன, நீ எப்பொழுது குர்ஆனை ஓதுகிறாய்? மத்தா என்பது இஸ்மி இஸ்திஃபாம், தத்லு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அன்த என்ற லமீராகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குர்ஆன் என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே அன அத்லு அல் குர்ஆன ஃபி குல்லி வக்தின், நான் அந்த குர்ஆனை எல்லா நேரங்களிலேயும் ஓதுகிறேன். அன முபுத்ததா, அத்லு என்பது ஹபர், ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, முத்தக்கல்லிம் வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா. அன என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் குர்ஆன் என்பது மஃஊலாக இருக்கிறது. ஃபி ஜார் குல்லி மஜ்ரூர் முலாஃப் வக்தின் முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி தாலுக் அத்லு என்பதிலே தாலுக்காக இருக்கிறது. அடுத்ததாக, ஹல் யக்திபுல் முஸ்லிமு, முஸ்லிம் பொய் சொல்வானா? ஹல் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம், யக்திபு ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, கதப யக்திபு காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் முஸ்லிம் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அடுத்ததாக இதற்குரிய பதில்களை நாம் மொத்தமாக பார்ப்போம். ஹல் யக்திருல் முஸ்லிமு, முஸ்லிம் ஏமாற்றுவானா? ஹல் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம், யக்திரு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, கதர யக்திரு என்பதிலிருந்து வந்தது. இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் முஸ்லிம் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. ஹல் யப்ஹலுல் முஸ்லிமு, முஸ்லிம் கஞ்சத்தனம் செய்வானா? ஹல் செய்கிறானா? ஹல் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம், முஸ்லிம் ஆகிறவன் கஞ்சத்தனம் செய்கிறானா? ஹல் ஹர்ஃப் இஸ்திஃபாம், யப்ஹலு ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அல் முஸ்லிம் என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. இதனுடைய பதிலிலே லா, இல்லை. அல் முஸ்லிமு லா யக்திபு வலா யக்திரு வலா யப்ஹலு, முஸ்லிம் என்பவன் லா யக்திபு அவன் பொய் சொல்ல மாட்டான், வலா யக்திரு அவன் ஏமாற்ற மாட்டான், வலா யப்ஹலு அவன் கஞ்சத்தனம் செய்ய மாட்டான். லா என்பது ஹர்ஃபை நஃபியாக இருக்கிறது. அல் முஸ்லிமு முபுத்ததா, லா யக்திப் என்பது ஹபர், ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, முலாரி மன்ஃபி காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியது. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இவை அனைத்தும் சேர்ந்து அல் முஸ்லிம் என்பதனுடைய ஹபரே அவ்வல். வலா யக்திரு, வாவ் என்பது லா யக்திப் என்பதிலே அத்துஃபு, லா யக்திரு அவன் ஏமாற்ற மாட்டான். இது ஃபியாலே முலாரி மன்ஃபியாக இருக்கிறது, காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. இது ஹபரே சானியாக இருக்கிறது. அல் முஸ்லிம் என்பதனுடைய ஹபரே சானியாக இருக்கிறது. வலா யப்ஹலு, இன்னும் அவன் கஞ்சத்தனம் செய்ய மாட்டான். இந்த வாவ் என்பதும் லா யக்திப் என்பதிலே அத்துஃபு, லா யப்ஹலு என்பது ஃபியாலே முலாரியாக இருக்கிறது, காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. ஹுவ என்ற லமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. ஆக இதுதான் பதிலாக இருக்கிறது.
இத்தோடு இன்றைய பாடமாகிறது முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்பாக வரக்கூடிய அடுத்த பாடத்தை 41வது பாடத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே அடுத்த காணொளியிலே நாம் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.